இந்த வீடியோ கரூர் டிஎன்டி கார்ஸுங்க. கரூர் டிஎன்டி கார்ஸுடைய அப்டேட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஃபேமிலி பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அது இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர் கார் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கார் வாங்குறது என்கரேஜ் பண்ணி இங்கே வந்து நிறைய கார்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பரான ஷோரூம். ஃபேமிலி பட்ஜெட் கார், மிடில் பட்ஜெட் கார்கள், லோ கிலோமீட்டரு, ரொம்ப தெளிவான கார்கள் எடுக்கணும் அப்படின்னா கரூர் டிஎன்டி கார்ஸ் நம்மளுடைய வெற்றிச்சூடர் ஃபேமிலியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஷோரூம். நல்ல கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா 2011 ஒரு ரஸ்ட்டு பார்க்காம ஒரு டாட்டா கார் வாங்கிட முடியுமா? டாட்டா இண்டிகோ ஒரு ரஸ்ட் இல்லை, சொன்னால் நம்ப முடியாது. நேரில் வந்து பார்த்தா தான் நீங்கள் நம்புவீங்க. அதே மாதிரி லோ கிலோமீட்டர், இந்த கிலோமீட்டர்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க யாருக்கு அதில் பூ சுற்றுறா அப்படின்னு. அந்த அளவுக்கான லோ கிலோமீட்டர் கார் ஒரு குவாலிட்டியான டாட்டா ஜெஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு விட்டாரா, பிரிசா, ஃபேமிலி பட்ஜெட் கார்கள் 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மாருதி ஹுண்டாயில் இயானு, i10 இந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரெனால்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கர், லேட்டஸ்ட் மாடல் கைக்கர். இந்த கார்லாம் ஒரு வெயிலில் ஒரு நல்ல லைட் ஷோவில் வச்சு சின்ன ரீல்ஸ்லாம் போட்டோம்னா பக்காவாக இருக்கும். பட் இருந்தாலும் ரீல்ஸ் வரும். நிறைய டார்க் ரூமில் இருக்கனால அதோடைய குவாலிட்டி தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு டஸ்டர் இருக்குது. டீசலில் விட்டாரா, பிரிசா. ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க டீசலில் ரிட்ஸு, ஒரு குவாலிட்டியான லோ கிலோமீட்டர் குவாலிட்டியான கார் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. i20 பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம கரூர் டிஎன்டி கார்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்கும். மார்க்கெட்டோட ஒரு 50-60,000 ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு குறைவாக ஒரு ரெனால்ட்டில் ட்ரைவர், அடுத்த ரெனால் லாஜி ஒன்றுங்க. மாருதி சுசுகிக்கு மாற்றாக ஒரு கார் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா ரெனால் லாஜியை தான் நான் பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லுவேன். சூப்பரான ஒரு காரு. மாருதி சுசுகி எர்டிகாவுக்கு நீங்கள் ஒரு மாற்றாக தேடுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே உள்ள கார்கள் எல்லாமே நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் சின்ன சின்ன வேலை இருக்குது பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற எந்த கான்செப்டும் கிடையாது. எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி லோக்கல் நம்பர், மதுரை நம்பரில் ஒரு ஈகோ இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைந்த முன்பணம் ஒரு 30,000 to 50,000 ரூபா இருந்துச்சுன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கார்களுக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிட முடியும். மாடலுக்கு மட்டும் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் யாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனான்ஸ் கிடச்சிடுங்க. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சூடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்ப்பீங்க, ஒரு 15 கார் பார்ப்பீங்க. செகண்ட் பார்ட் ஒன்று போடுறேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கார் இருக்கும். எல்லா காருடைய எக்ஸ்டீரியர் நம்ம முழுசாக காட்டுறதுனால பொறுமையாக பாருங்க. உங்களுடைய கனவு கார்கள் எங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. வாங்க, கரூர் டிஎன்டி கார்ஸ் உடைய ஓனர் என்ன இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துலாம். வணக்கங்கண்ணா. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குண்ணே. ஓகேண்ணா. சரிண்ணே, சொல்லுங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு? சப்ஸ்கிரைபர்ஸோட ஆதரவுலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்கண்ணா. ஓகேண்ணே. லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரே சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 3 வண்டி எடுத்துட்டாரு நம்ம கிட்ட. 3 வண்டி? பரவாயில்லையே. ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணி அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளே 3 வண்டி எடுத்தாச்சு. லாஸ்ட் 1 இயர்ல அவர் 3 வண்டி நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு. வணக்கங்க, நான் பூபதி. நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து ட்ரஸ்ட் அண்ட் டிரைவ் காஸ். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினீங்க அப்படின்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அங்கேருந்து இறங்கினீங்கன்னா வெளியே ஷேர் ஆட்டோ இருக்கும். ஷேர் ஆட்டோவில் தாந்தோணி மலை கோவில் பஸ் ஸ்டாப்னு கேட்டிங்கன்னா அங்கே இறங்கினீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்துடலாங்க. அதே நீங்கள் திருச்சி, பெரம்பலூர் இந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா சுங்ககேட்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் இருக்கும். அங்கேருந்து இறங்கினீங்க அப்படின்னா ஒரு 1.1 கிலோமீட்டர்ஸில் சேம் அதே மாதிரி தாந்தோணி மலை பஸ் ஸ்டாப் இறங்கினீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடலாங்க. நம்மளோட ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறோம், பார்த்துக்குங்க. ஆஃபீஸோட கான்டாக்ட் நம்பரு, கேட்லாக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுரும். வண்டியோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். வாங்கினா இன்றைக்கி நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் பட்ஜெட் ஒரு 7-7.5 லட்ச ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. எல்லாமே சிங்கிள் ஓனர் 2 ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, என்னென்ன டீடைல்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்குறோம்? அண்ணா வாங்கினா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி, நல்ல ஒரு பாடி குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வண்டி தாங்கண்ணா. ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். மைலேஜ் வைஸ் ஒரு 20-23 வரைக்கும் தாராளமாக கிடைக்கக்கூடிய வண்டி தானே பார்க்க போகிறோம். போலோ 14 மாடல் போலோ, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. லோக்கல் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குது. ஹைலைன் டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா. சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நல்லா இருக்கு. 32, 35 ஃபேன்சி நம்பர் தானா. டயர் பாயிண்ட் தான் ஆவரேஜா இருக்கு. ஆமா, டயர் பாயிண்ட் ஆவரேஜா இருக்கு. ஒரு 50% இருக்குங்கண்ணா. வண்டி ஓவரால் ஓடிட்டு கிலோமீட்டர்ஸ் தானே மிகப்பெரிய பிளஸ். வெறும் 69,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்தாருங்க? டீசல் இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த கிலோமீட்டர்லாம் வண்டி கிடையாதுண்ணா. அதுவும் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு வண்டி. ரெக்கார்ட் செக் பண்ணிட்டே வரலாம். வாங்க காட்டிடுறேன். லாஸ்ட் சர்வீஸ் பண்ண பில்லு, ஸ்டிக்கர் முதற்கொண்டு எல்லாமே எங்க அங்கிட்டு இருக்கா? இந்த சைடில் பின் பண்ணியிருக்காங்க. இந்த இருங்க, அப்படி சுத்திட்டு வரேன், பார்த்துட்டு வந்துடுறேன். வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 ஏர் பேக் வந்துருங்கண்ணா. ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். கம்பெனி அலாய் வீல்ஸ் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
ஓகே. பாடியிலுமே ரொம்ப நீட்டாக இருக்குண்ணா. ஃப்ரண்ட் பம்பரில் மட்டும்தான் ஒரு 2 இடத்துல சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. பாடி இன்டீரியர்லாம் காட்டுங்களேன். உள்ள ஏசி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் இருக்குது. ஆமாண்ணே. இந்தளவுக்கு நீட்டாக இருக்குங்கண்ணா. ஓகே. மைலேஜுமே சிட்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிடைக்கும். லாங் ஒரு 22 23 ஆமா, டீசல் இன்ஜின் இல்ல கிடைக்குங்கண்ணா. பெட்ரோல் எடுக்கிறவங்க தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. பெட்ரோல் 15 தான் கிடைக்கும். இந்த வண்டியில டீசல் மைலேஜ் நல்லா மைலேஜ் இருக்குங்கண்ணா. நான் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தானே, ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,80,000 கோட் பண்ணுறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்க, வண்டி எடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியுங்கண்ணா. ஒரு 70 to 80 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கார்னு பார்க்குறோம். அடுத்து ஒரு ஷிஃப்ட் தேடிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு i20 லைக் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி செக்மெண்ட். அதில் இந்த வண்டி கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் தான். நம்ம லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ் முன்னாடி கூட இதே வண்டி இதே மாடல் இதே கலர்ல ஒரு வண்டி போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2014 மாடல் Hyundai i20ல அஸ்ட்ரால ஆப்ஷனல் வேரியன்ட்னா வித் சன்ரூஃப் ஆப்ஷனோட வர டைப். சன்ரூஃப், ஏர் பேக் எத்தனை இதுல? ஆனா ஏர் பேக் வந்து பொறுத்த மட்டும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா 8 ஏர் பேக் வரும். 8 ஏர் பேக். அந்த டைம்ல இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் காருங்கண்ணா. டுவல் ஏர் பேக், அதாவது 8 ஏர் பேக் வந்துருங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். ஸ்டேரிங் ஓட ஆடியோ கண்ட்ரோல்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணா. வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. சன்ரூஃப் ஒர்க்கிங் தான். ஏசி சூப்பராக இருக்குண்ணா. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. பேக் ஒரு 60% கண்டிஷனில் இருக்கும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்கண்ணா. இதுவுமே டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான். வண்டி மனமா இருக்கு. நம்மளுக்கு அந்த ரொம்ப நாள் லாக்கில் இருக்கிற வண்டியோட அந்த ஸ்மெல் கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி தாங்கண்ணா. என்னதான் பர்ஃபியூம் போட்டிருந்தோம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாகவே கம்பெனியில் தான் பார்த்துருக்காங்க. பிடிஎஃப் இருக்குங்கண்ணா. அந்த வண்டிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். லாஸ்ட் நவம்பரில் தான் 120ல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான பில் எல்லாமே இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குது. சன்ரூஃப் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஆனால் இந்த சூப்பரான வண்டிக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,38,000 கேட்குறோங்கண்ணா. அதுலேருந்து சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நெகோஷியபிள் இல்லைன்னு சொல்லலை, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸுக்கு தான் எனக்கு வண்டின்னு வச்சுக்கோங்களேன். எங்கத்தினாலும் கிடைக்காது இந்த வண்டி. பெட்ரோல் இன்ஜின்ல நம்பி எடுக்கலாம். கண்டிப்பாங்க. வேலை வைக்காது சிஸ்டம். இதே 14 ஷிஃப்ட் ஒரு பெட்ரோல் வண்டி என்ன ரேட் போகும்? தாராளமா 4,5 லட்ச ரூபா கேட்பாங்கண்ணா. இதே அதுல வந்து ஃபியூச்சர்ஸ் கம்மியா இருக்கும். டுவல் ஏர் பேக் வரும், ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வரும். இதுல 8 ஏர் பேக் வரும். 8 ஏர் பேக் தான் வண்டியோட காசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ரீப்ளேஸ்மெண்ட் காசு தான் இன்னைக்கு வண்டியோட காசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்கண்ணா வண்டியில. மற்றபடி ஃபுல்லி லோடட் கம்பெனி ஒரிஜினாலிட்டி. ஒரு சின்ன நாய்ஸ் கூட எல்லாம் எடுத்தா ரெடி டு டிரைவ் தான் வச்சுக்கோங்களேன். கலர் வந்து இது என்ன பிஸ்கட் கிரே, பிரான்ஸ் கலர்னா. பிரான்ஸ் வாங்க. அடுத்து எலைட். இது வந்து ஓல்டு ஷேப் i20. அடுத்து எலைட் i20. இதுவுமே இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு ஷிஃப்ட் 2017-18 எடுத்தாங்கன்னா 5 லட்ச ரூபா கம்மி இல்லாமல் எடுக்க முடியாது வண்டி. சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்க வண்டி. 2018 மாடல் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் எலைட் i20 பெட்ரோல் வேரியன்ட்டுங்கண்ணா. ஓகே. 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ப்ராப்பர் அப் டு டேட் ஷோரூம் சர்வீஸ்ல தான் இருக்கு. இதுலயுமே வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லைங்கண்ணா. சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. எதுவும் பெட்ரோல் தானே? ஆமா, பெட்ரோல் தாங்கண்ணா. 2 ஏர் பேக் வந்துடும். ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துருங்கண்ணா. மிரர் ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர்ஸ் வந்துடும். இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன, பேட்டரி போட்டு 3 மாதம் தான் ஆகுது. பேட்டரிக்கு ஒரு 4 வருஷம் வாரண்டியோட இருக்கு. டயர்ஸ் போட்டு 3 மாதம் தான் ஆகுது. டயர்ஸ்க்கு 3 வருஷம் வாரண்டியோட இருக்குங்கண்ணா. எக்கோமா டயர் 4மே பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. வண்டி பாடி லைனுமே சுற்றி காட்டுங்க. வண்டி அவ்வளோ நீட்டாக இருக்கும். சரிங்கண்ணே. இப்போ பொதுவாகவே வந்து நான் நிறைய ஷோரூம் போகிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கு. ஓகேங்கண்ணா. உங்கள்கிட்ட வந்து அந்த லோ கிலோமீட்டர் வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கும். மேக்ஸிமம் எடுத்து நம்ம ஒரு ரப்பிங் பாலிஷ் போடுவோம், அதை விட்டுருங்க. இவ்வளோ குவாலிட்டியான வண்டியை தேடுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க? தெரியும் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு நார்மலாக இன்னைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை, நைட்டு கூட மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்தோம். ஓகே. சொல்லியிருந்தேன் இல்லையா, மெசேஜ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஆமாம், லேட்டாக வர நைட்டு 11 மணிக்கு கிளம்பி திரும்ப காலைல 6 மணிக்கு தான் வந்தோம். அது அந்த மாதிரி வண்டி நல்லா இல்லைன்ற போது நம்ம இந்த நீங்கள் வீடியோக்கு வரீங்கன்றக்காக தான் போய் தேடி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனோம். ஸோ வண்டி நல்லா இல்லை, கொஞ்சம் அப்செட்டான வண்டி. ஸோ அது வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ரேட் சீப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் வேண்டாம், விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான வண்டி கிடைக்கிறதுனால குவாலிட்டி இல்லைனாலும் எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பழைய வண்டி எடுக்கும்போது சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருக்குதான் இருக்கும். மேஜர் ஒரு பாடி லைன் அடிபடாம இன்ஜின் ஒரிஜினாலிட்டி ப்ளஸ் கம்பெனி ஒரு கிலோமீட்டர் ஒரிஜினாலிட்டியோட எடுத்து கொடுக்கும். ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு பெட்டரா எவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்துறோமோ அந்த அளவுக்கு எடுத்துரும். வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க அதான் சொன்ன மாதிரி ஒரு 5-5.5 லட்ச ரூபாய் கம்மி வண்டி கிடையாதுங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5,18,000 ரூபாய் ஃபிக்ஸ்டா கொடுத்துடலாங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் 20,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும்.
லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியுங்கண்ணா. நீங்க வேணா செக் 20,000 பண்ணுறோம். போதும் லோன் பண்ணிக்கிட்டு 20,000 இருந்தா போதுங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்ல நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். எந்த வேலையும் இல்லைண்ணா. டயர்ஸ்னாலுமே 28,000 பில்லோட இருக்கு. ஃபுல்லி லோடர்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து செலவு பண்ண வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி எடுத்து. அடுத்து ஒரு இந்த செடான் வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் டிசைர் தேடுறவங்க, ஒரு வெர்னா தேடுறவங்க, ஒரு நிஷான்ல சன்னி தேடுறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காம்படிட்டிவான வண்டி தாங்கண்ணா இது. 2016 மாடல் செவர்லெட் செயில் எல்எஸ் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. லோக்கல் நம்பர். உங்க ஏரியா ரெஜிஸ்ட்ரேஷன் தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன். தஞ்சாவூர் வெறும் 52,000 கிலோமீட்டர் தாங்கண்ணா ஓடி இருக்கு. டயர் பாயிண்ட் புதுசு போட்டுருக்கீங்க. 4 டயர் புதுசுங்கண்ணா. பாருங்க இந்த இண்டிகேட்டர்ல சீட் அந்த கவர்ஸ்லாம் கூட பிரிக்கல, அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணி. எப்படி இவ்வளவுக்கெல்லாம் ஸ்டிக்கர் பிரிக்காம ஒருத்தர் வச்சிருக்க முடியுமா? இல்ல நீங்க வாங்கி மாட்டிருக்கீங்களா? இல்லண்ணா, சீட் கவர்ஸ்மே பாத்தீங்க. எங்களுடைய சில சப்ஸ்கிரைபர் குறும்பான ஆளுங்க சில நேரத்துல கேட்பா, இதெல்லாம் வாங்கி மாட்டது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இல்லண்ணா, வண்டி அந்த அளவுக்கு நீங்க பாடிலைன் பாத்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து பேக் பம்பர் வரைக்கும் சின்ன பெயிண்ட் டச்சப் கூட ஆகல. அதனால தான் வண்டியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தெரியுது பாடியில அந்த குவாலிட்டி. நம்ம வீடியோலயே நல்லா தெரியும். வீடியோல பாக்குறோம், நேர்ல பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா தெரியும் வண்டியோட குவாலிட்டி. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் இது வந்து க்ரூஸ்ன்னு நினைச்சேன். ஓகேங்கண்ணா. ஏன்னா இவ்வளவு ஒரு சைனிங்கா கூட அந்த ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. 243 டேஷ்போர்ட்ல எல்லாம் ஒரு நெயில் ஸ்கிராட்ச் கூட இல்லண்ணா. அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சரி. இந்த சைடுல சில நேரத்துல சிலவங்க எல்லாம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. வண்டியில மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பேர்ஸ் கிடைக்காம இல்ல, ஸ்பேர்ஸ் எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்குது. நீங்க ஒரு புது வண்டியே எடுத்தீங்கனாலும் ஒரு வாரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். புது வண்டியில மேக்ஸிமம் ஒரு வாரம் ஒரு மாசம் கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. 15 நாள் 20 நாள். அப்படிங்கும்போது பெட்ரோல் வண்டிங்கும் போது உங்களுக்கு வேலை ஒன்றும் பெருசா வைக்காது. பெட்ரோல்னா வேலை வைக்காது. மைலேஜ் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு ஒரு 16 கிடைக்குங்கண்ணா. லாங் ஒரு 17 to 18 சாலிடா கிடைக்கும். ஏன்னா பிரைஸ் தானே இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன் இதுல. ஆமா, இது என்ன மாடல்ல சொன்னீங்க? 16 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்கண்ணா. 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. என்ன பிரைஸ்? ஒரு டிசைரோ இல்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க என்ன வண்டி வேணாலும் கம்பேர் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு i10 எடுத்தா கூட 3 லட்சம் ரூபாய் கீழ வண்டி கிடையாது. ஆமா, கிராண்ட் i10 எடுத்தீங்கன்னா கூட 3 லட்சம் 3.5 லட்சம் சொல்றாங்க லோக்கல் நம்பரா இருந்தா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,38,000 ரூபாய் கேக்குறாங்க. பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். 38லயும் நெகோஷியபிள், அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஏன்னா டிக்கி வச்ச வண்டி, சிங்கிள் ஓனர்ல, லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அவ்வளோ ஷோரூம் குவாலிட்டி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடுத்தீங்கன்னா இது ரெடி டு டிரைவ் தான், எந்த ஒர்க்கும் கிடையாது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு, 2 கீ இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்குண்ணா. கண்டிப்பா கம்ஃபர்ட் இருக்கும், அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கு உங்களுக்கு. ஒரு ஏர் பேக்கோட வண்டி எடுக்கும்போது ஒரு 3 லட்ச ரூபாய் வண்டி கிடைக்குன்னா இந்த வண்டி கம்பல்சரி ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல 13 லட்ச ரூபாய் கேட்கறாங்கண்ணா. என்னதான் வண்டி இல்லைனாலும் 13 சிங்கிள் ஓனர் இந்த அளவுக்கு பாடி குவாலிட்டினா 3 லட்ச ரூபாய் கேட்கறாங்க. நம்ம 16 மாடல் 16 டைம் ஒரு சேல் 16 டிசைர் எவ்வளவுனே போகும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 லட்ச ரூபாய் விற்குங்கண்ணா. லோக்கல் நம்பரா இருந்துச்சுன்னா, சென்னை நம்பரா இருந்தா ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு செடான் டைப்ல வண்டி தேடுறாங்க, ஒரு 3 லட்ச ரூபாய் பட்ஜெட். பெட்ரோல் இன்ஜின் நம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வேலையே வைக்காது. மெயின்டெனன்ஸ் கரெக்டா ஆயில், இன்ஜின் ஆயில், கூலண்ட் திரும்ப ஒரு எலைட் i20 நம்ம கிட்ட எப்பவுமே எலைட் i20 உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும் தெரியும். லாஸ்ட் டைம் 5 வண்டி 6 வண்டி போட்டு 4 வண்டி சேல் ஆயிடுச்சு. அதுல இந்த வண்டி இருக்குங்கண்ணா. ஓகே. அந்த முதல்ல பார்த்த வண்டி லேட்டஸ்ட் இப்போ எடுத்துட்டு வந்த வண்டி. இது இன்னொரு வண்டி சேல் நின்று இருக்கு. 2016 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. ஆனா 2 ஒரே கலர் சில்வர் தாங்கண்ணா. இது அஸ்டாங்கண்ணா, அது ஸ்போர்ட்ஸ், இது அஸ்டா. ஓகே. அது வந்து அலாய் வீல் இல்ல, இது அலாய் வரும், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துருக்கு. 2 ஓனர்ஷிப்ல இருக்குங்கண்ணா. பெட்ரோல் கார் தான், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இது வண்டி பாருங்க, பாடி லைன்ல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். நேவிகேஷன் ஆப்ஷனோட கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துரும், 2 ஏர் பேக் வந்துரும், ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துரும். ஏசி கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க. கிளட்ச் மாத்திட்டாங்க. பாடி லைனா இருக்கட்டும், இன்டீரியரா இருக்கட்டும், மேஜர் மேக்ஸிமம் ஒரிஜினாலிட்டி இருக்க அளவுக்கு தான் எடுத்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,85,000 ரூபாய் தானே கேட்கறோம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் ஒரு 35,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். 4.5 லட்ச ரூபாய்க்கு நம்மளால லோன் ஆப்ஷனே பண்ணி தர முடியும். 35,000 ரூபாய் இருந்தா போதும். ஓகே. வண்டியில இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லோன் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம அவைல் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா. இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா 2016க்கு மேல இருக்க வண்டி எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னாங்கன்னா 6 மாசம் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி தரோம். இன்ஜினுக்கு கியர் பாக்ஸ் நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணி தரோம்னு வச்சுக்கோங்க. 16க்கு மேல இருக்க எல்லா வண்டிக்குமே பண்ணி தரோம். 16க்கு மேல 16ல இருந்து 2016ல இருந்து நம்ம பண்ணி தரோம். ஆனா ஒரு ராவான வண்டி, ஆன் ரோட் பிளஸ் ஆஃப் ரோட் ரெண்டுக்குமே சூப்பரான வண்டி. இது பெரியவங்களும் லைக் பண்ணுவாங்க, பசங்களும் லைக் பண்ணுவாங்க, ஃபேமிலி யூஸஸும் லைக் பண்ணுவாங்க, எல்லாருமே லைக் பண்ற மாதிரி வண்டி தாங்கண்ணா. 2017 மாடல் ரெனால்ட் டஸ்டர் RXZ டாப் எண்ட் வேரியன்ட்ங்கண்ணா. 85 PS, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ஓவரால் எந்த ஒரு வேலையும் கிடையாது, அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறல, அந்த ஒரிஜினாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அலாய் வீல்ஸ் வந்துடும், 4 டயர்ஸ் பிராண்ட் நியூவா போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்ஸ் காட்டுங்கண்ணா.
ஆளுமே ஃபுல் பட்டன் அப்படியே தான் இருக்கு. புதுசுங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். 2 ஏர் பேக் வந்துரும், ABS பிரேக்கிங் வந்துரும், கம்பெனி ஆடியோ இன்டீரியர் செமையா இருக்கு. அந்த கலரிங் ஒர்க் நல்லா இருக்கு. இதெல்லாம் 1.30 ஓடி இருக்கானே. 1.30ங்கண்ணா. ஓகே. லாஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே ஃபுல்லாவே கம்பெனில தான் பார்த்துருக்காங்கண்ணா. இது டீசல் தானே? டீசலுங்கண்ணா. அப்போ கிலோமீட்டர் ரேஞ்ச் இது கிலோமீட்டர் தாங்க. சிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 19 கிடைக்குங்கண்ணா. லாங்க்கு 20க்கு மேலே உறுதியாக கிடைக்கும். ஏன்னா பழைய லோகன் இன்ஜின் மாதிரி தான் வரும்னு வச்சுக்கோங்க. 85 PS. 110 மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். 85 PS மைலேஜ் நல்லா இருக்கும். இது 85. ஆமா. பாடி லைனுமே மேஜர் டென்ட் ஸ்கிராச்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓனக்கு இது மாதிரி சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 இடத்துல சின்னதா டென்ட் இருக்கும். நோட்டீஸ் பண்ற அளவுக்கு பெருசா தெரியும். என்ன இந்த மாதிரி சொல்லலாமா? இந்த இடத்துல இருக்க மாதிரி இந்த அந்த சைடு இருக்கும் பாருங்க. இதானே. இது இந்த அந்த சைடு ஒன்று இருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய வண்டிக்கு அது பம்பர் தானே? பம்பர் தானே. இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கும். ஓகே. அந்த இதுல அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். ஒரிஜினாலிட்டி மற்றபடி எல்லாமே அப்படி. இதெல்லாம் ரிவர்ஸ் எடுக்கிறதுல ஏறுறது. சரிங்க. ஆனா இந்த டஸ்டருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,45,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துற முடியுமோ எடுத்துறேன். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் திரும்ப கேட்குற ஒன்றே ஒன்று தாங்கண்ணா, முடிஞ்ச அளவுக்கு வண்டி ஃபோனில் பார்க்குறதோட வீடியோஸ் பார்க்குறதோட இல்லாமல் நேரில் வந்து பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டான ப்ரைஸ் நான் பேசி எடுத்துறேன். கம்பல்சரி நீங்கள் வெளியே 2 பக்கம் கம்பேர் பண்ணுறதுக்கு பாடி லைன் வைஸும் சரி, வண்டியோட குவாலிட்டி வைஸும் சரி இங்கே பக்காவாக இருக்கும். அதுக்கு கேரண்டி. நீங்கள் தைரியமாக வரலாம். மெக்கானிக்கிட்ட செக் பண்ணுறதுனாலும் மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க, செக் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதாண்ணா. ரொம்ப திருப்தியாக எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. ஓகே, சூப்பர். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே. நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து ஒரு இயான்னா. இந்த இயான். ஆமாங்க. ப்ளூ கலர். இதுவுமே ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு குட்டி ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஆல்டோ ப்ரிஃபர் பண்றவங்க இயான் ப்ரிஃபர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ஹைட்டா இருக்கும். இயான் ப்ரிஃபர் பண்ணலாம். வண்டி நல்லா ஹைட்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2015 மாடல்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. Hyundai இயான்ல எரா பிளஸ் வேரியன்ட். ஆனா பாக்க குட்டி கார் தானே. ஐபஸ்லாம் பாத்தீங்கன்னா உருட்டு மொசக்குட்டி மாதிரி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். குட்டி மினி ஏர்பஸ் மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்காண்டி ஐபஸ்ல எல்லாம் அப்படி ஓட்டக்கூடாது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பவர் இருக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதான் நான் ஆல்டோ கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். ஒரே ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். சீட் கவர்ஸ் சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்கண்ணா. இதுவுமே எடுத்தீங்கன்னா எந்த வேலையும் கிடையாதுங்கண்ணா. வண்டி அந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. டயர்ஸ்னால ஆவரேஜ் ஒரு 80% கண்டிஷன். எனக்கு ப்ளூ கலர், கிரே, இந்த 2 கலர்லாம் அந்த வண்டியை பத்தி இல்ல, அந்த கலருக்காகவே எடுப்பாங்க. சின்ன வண்டியில கலர் எல்லாமே எல்லா கலர்ல இருக்க வண்டியுமே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 2,65,000 ரூபாய் கேட்கறாங்கன்னா ஒரு 25,000 to 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வண்டி தேடிட்டு இருக்கீங்க, ஒரு 15 மாடல் லேட்டஸ்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ப்ரிஃபர். நெக்ஸ்ட் மாருதியில ஒரு வேகனார்னா 2014 மாடல் மாருதி சுசுகி வேகனார்ல VXI வேரியன்ட். 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. சின்னதாக அந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குங்கண்ணா. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒன்று மட்டும்தான். பாடி லைன் மற்றபடி எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸ், ஏசி ஒர்க்கிங்னா, கம்பெனி செட்டு வந்துடும். இதுவுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க ஃபேமிலிக்கு ஆல்டோக்கு அடுத்து ஒரு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சாண்ட்ரோ, வேகனார் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்கண்ணா. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஓட்டிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ரீசேல் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. ஆமா, ரீசேல் வேல்யூ இருக்கும். இன்னொன்று வயசானவங்க உட்கார்றதுக்கு வேற எந்த வண்டியுமே சாண்ட்ரோ, வேகனார் ரெண்டும் ஒரே மாதிரி செக்மெண்ட்ல சூப்பரா இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு. கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,25,000 ரூபாய் கேட்கறாங்க. ஃபிக்ஸ்ட்ல அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். லோ ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, இன்னொரு 20,000 கம்மியா, அதாவது 30,000 இருந்தா கூட போதும். பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும் வச்சுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 14 2 ஓனர் 3,25,000 ரூபாய் கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸில் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க. அடுத்து ஒரு மாருதி சுசுகியில் ப்ரீஸா. இதுவுமே மோஸ்ட் வாண்டட் வண்டி தாங்கண்ணா. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. டஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு SUV செக்மெண்ட்ல டஸ்டரோட அதிக மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய வண்டி. டீசல்னா 2018 மாடல் ப்ரீஸா ZDI ப்ளஸ் டாப் அண்ட் இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட். நம்ம ஆஃபீஸ் திறந்துட்டு ப்ரீஸா அப்பதானே உள்ள வருது. இல்லை எடுத்துட்டு வரோம். ஆமா, இது டேரக்ட் RC ஓனர்ண்ணா. கரூர் தான். என்னங்க RC ஓனர் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் செல் விட்டுருக்காங்க. ஓகே, பார்க்கிங் செல். ஆமாங்க. ஆனால் டியூல் ஏர் பேக், ABS, அலாய் வீல்ஸ், கம்பெனி செல்ஸ் வருதுண்ணே. ஸ்டேரிங் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்கண்ணா. அப்போ ZDI ப்ளஸ் வண்டி இதே மாதிரி மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. ஓகே, ZDI ப்ளஸ்னா
எடுக்கலாம். கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும்ல? மைலேஜ் உங்களுக்கு சிட்டி மைலேஜ் தாராளமாக 20, லாங் 22, 23 வரை கிடைக்குங்கண்ணா. ப்ளஸ் மார்க்கெட் இருக்கும். ரீசன்டா எப்போ விற்கணும்னு சொன்னா உடனே கூட வித்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டி தான் வச்சுக்கோங்களேன். கிரே கலர், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,40,000 கேட்குறாருங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். நேரில் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் பேசி வாங்கி தரலாங்கண்ணா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இதுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். வண்டி வேணுன்றவங்க ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டான அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க. நிறைய வண்டி கொண்டு வந்துட்டு இருக்கோம், பாருங்க. பெஸ்ட்டாக இருக்க வண்டி எடுத்துக்கலாம். ஓகே. நான் அடுத்து ஒரு ரிட்ஸு, ஒரு டீசல், ஒரு வண்டி வந்து ஃபேமிலி யூஸ்க்கு கேட்குறாங்க. ப்ளஸ் மைலேஜ் எனக்கு ஒரு 20க்கு மேலே வேணும், 20, 22 வேணும்னு கேட்குறவங்களுக்கு சூப்பரான வண்டி. டீசல் ரெகுலர் யூஸ் பண்றவங்களுக்கு உண்டான வண்டின்னு வச்சுக்கோங்க. 2012 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குங்கண்ணா. இதுலயுமே கிலோமீட்டர் மிகப்பெரிய பிளஸ்னா. எவ்வளோண்ணே? வெறும் 80,000 தான் ஓடி இருக்குங்கண்ணா. 80,000 எடுத்து 80,000 ஓடி இருக்கு. மாருதி ஷோரூம் சர்வீஸ் தான், ஆத்தரைஸ் ஷோரூம் சர்வீஸ் தான் வச்சிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். 79,500 பண்ணியிருக்காங்கண்ணா. நெக்ஸ்ட் லாஸ்ட் சர்வீஸ் லாஸ்ட் நவம்பர்ல பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நீட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா கேட்டு இல்ல, நான் மைலேஜ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. குவார்டர் ஜெட் இன்ஜின் வரும். ஏன்னா 12 இன்னைக்கு ஷிஃப்ட், இதே லோக்கல் நம்பர், ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷன். பாடி லைன் பாருங்க அப்படியே இருக்கும். ஆமா, 2 ஸ்கிராச்சஸ் இல்லாம புது வண்டி பாடி லைன் எப்படி இருக்கோ அப்படியே வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தாங்கண்ணா இருக்கு. இந்த ரிட்ஸ் டீசல் வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,25,000 கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். பிரைஸ் கேட்கறதுக்கு ரீசன் என்ன, கிலோமீட்டர் ரொம்ப மிகப்பெரிய பிளஸ். ஒரு 70,000 தான், 80,000 தான் ஓடி இருக்கு. டயர்ஸ் நாலுமே ஒரு 80% கண்டிஷன்ல இருக்கு. ஆமா, வண்டி சூப்பரா இருக்குங்கண்ணா. எடுத்து இன்னொரு இந்த ஒர்க்கும் இல்லை, ஒரு சாலிடா ஒரு 20 to 22 தாராளமா கிடைக்கும். இன்னைக்கு இதே இன்ஜினுக்கு ஷிஃப்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா வண்டி கிடைக்காதுங்கண்ணா. கண்டிப்பா டீசல் வண்டி கிடைக்காது. அதுக்காக ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. ப்ளஸ் எந்த வேலையும் கிடையாது, எடுத்தீங்கன்னா ரெடி டு டிரைவ் தான். நம்ம எடுத்து ஒரு 10,000 செலவு ஒண்ணுன்னா 1000 செலவு ஒண்ணு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எடுக்கிறாங்கண்ணா. அந்த மாதிரி கேட்கறாங்க, இங்க வரவங்களே அதான் கேட்கறாங்க. இப்போ இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வண்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்மளே ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி வைக்க சொல்லிடுறாங்க. ஓகே, நீங்க பண்ணி வச்சிருங்க, நாங்க அட்வான்ஸ் போட்டு போறோம், ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து வரும்போது நாங்க எல்லாம் நீட்டா எடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு 10,000 எதுவும் பிரச்சனை இல்லாம ஓட்டிக்கிற மாதிரி ஓட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் பண்ணி தந்துடும் நம்மளும். ஓகேண்ணா. அடுத்து ஒரு சாண்ட்ரோ. இதுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாண்ட்ரோ ரீசன்ட் டைம்ஸ்ல எப்பவுமே சாண்ட்ரோ லைக் பண்ணுவாங்க, தனி செக்மெண்ட்ங்கற மாதிரி ஓடிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. ஆனா இந்த டைம் நம்பர்லாம் ரொம்ப லோக்கல் நம்பரா கொண்டு வந்திருக்கீங்களே. எப்படி கமெண்ட்ஸ் நிறைய சென்னை நம்பர் இருந்தாங்க. சோ அதுக்காக எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே பார்க் அண்ட் செல் வெஹிக்கிளாவே கொண்டு இல்ல லோக்கல் நம்பர் எடுத்தாலும் அதுக்கான வேல்யூ கூடுதுல்ல, பிரைசிங் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். என்ன வேற ஒண்ணும் கிடையாது. சென்னை நம்பர் போது நல்ல குவாலிட்டியான வண்டி தேடி எடுக்கும்போது ஒரு நிறைய வண்டி வீடியோஸ் போட்டிருக்கோம். 20,000 இருந்து 60,000 வரைக்கும் ஒன்னு வண்டி நம்மளே நிறைய வண்டி போட்டிருக்கோம். லாஸ்ட் டைம் கூட ஒரு கிரே போட்டிருந்தோம் 13னா. இது எவ்வளவு ஓடி இருக்கு? நீங்க இது 1,03,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குங்க. ஓகேண்ணே. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுண்ணா. இதுல என்னன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே வருது. ரெண்டுமே ஒர்க்கிங்ல தாங்கண்ணா இருக்கு. ஏசி ஒர்க்கிங், 2 பவர் விண்டோஸ் வந்துரும், கம்பெனி செட் வந்துரும். ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்கண்ணா. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இது கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வெஹிக்கிள் தாங்கண்ணா. கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,25,000 கேட்கறாங்கண்ணா. ஃபிக்ஸ்ட்ல எதுவுமே. நேர்ல வந்தாங்க அப்படின்னா கஸ்டமர் கேட்கும்போது பிரைஸ் ஏற்றி தான் கேட்பாங்க. நேரில் வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் குறைச்சி எடுத்து தர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எடுத்து தராங்கண்ணா. கண்டிப்பா. ஓகேங்க. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இதுக்குமே ஒரு 60,000 to 70,000 கட்டினாங்கன்னா போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். எங்கேருந்து வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தீங்கன்னாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்து 2012 மாடல் ஆல்டோ 800னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுண்ணா. ஏன்னா அலாய்வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 4 டயர்ஸ் ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்கண்ணா. சொல்லலாம். இன்னைக்குமே ரீசன்ட் டைம்ஸ் ஆல்டோ 800 கிடைக்கல. யாரும் எடுக்கிறவங்க விக்கிறதுல. ஏன்னா இது வந்து 2 வீலர் கான்செப்ட்டுக்கு போயிருச்சு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. 2 வீலர் மாதிரி வீட்ல 2-2.5 லட்ச ரூபாயில வண்டி கிடைக்குதுங்கும் போது பிரச்சனை இல்லாம வச்சுக்கிறாங்க. சிட்டிக்குள்ளே எடுத்துக்க போனாலுமே ஏதோ ஒரு சந்துக்குள்ள நிப்பாட்டிக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. ஏதோ பெரிய கார் எடுத்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ள நொந்துரும். கஷ்டப்பட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா நம்ம இந்த வண்டி விற்பனைக்கு வர்றது இல்லை அதிகமான்னு சொல்றேன். அதாங்க இந்த ரீசன்னால வச்சிருக்கவங்க எல்லாரும் அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா. பாடியிலுமே நீட்டா இருக்குங்கண்ணா. சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப்ஸ் தான் இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. கிலோமீட்டர் வெறும் 62,000 தானே ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு. இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய இதுவுமே கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வெஹிக்கிள் தானே. கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 2,40,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்ட் இல்லைனா நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 1,000 லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியுங்கண்ணா. எங்கேருந்து வந்தாலும் 1,000 லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகேங்கண்ணா. சரிங்க. கரூருடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா
எங்களுடைய கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஒப்பீனியன்களையும் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கட்டும். யாருடைய முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரேட்டு கூடன்னு போடலாம், காருடைய ப்ரைஸ் கூடன்னு சொல்லலாம், இல்லை இந்த காருக்கு அந்த கார் பெட்டர்னு சொல்லலாம். என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மரியாதையை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நான் டெலீட் பண்ணவே மாட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சரியான மரியாதை இல்லாத ஒரு கமெண்ட்ஸுக்கு நான் எப்போவுமே என்கரேஜே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன். ஆக்கப்பூர்வமாக கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். என்னென்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.